சகரியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நேற்று காலையில் இந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கணும்னு நினைக்கல. ஆனால் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஆழமாய் வைத்தார். இதோ உன் ராஜா வருகிறார் வருகிறார். எப்படி வருகிறாராம்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ராஜா வருகிறார். எதின் மேல் வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ராஜாக்கள் குதிரையில் அல்லவா வருவார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுது அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குதிரையின் மேல் ஏறி வரும்போ யுத்தத்திற்கு ஆயத்தமாய் அல்லது நியாயம் தீர்ப்பதற்காக அவர்கள் வருவார்கள். ஆனா அதே ராஜா கோவேறு கழுதையில ஏறி வரும்போ தேசத்துக்கு புரிந்து கொள்ளும் ராஜா சமாதானத்தோடு வருகிறார். ராஜா தேசத்தை சந்திக்க வருகிறார். அவர் கழுதையில வருகிறார்னா தேசத்துக்கு சமாதானம், ஒரு பட்டணத்துக்கு சமாதானம். அவர் கழுதையில வரும்போ பட்டணம் சமாதானம் அடைகிறது. ஆனா குதிரையில வரும்போ பயப்படும். ஏன் குதிரையில வருகிறார்? என்ன நடக்க போதோங்கிற பயம் இருக்கும். அதனால இங்க வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படி வருகிறாரா? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் என்ன செய்கிறார்? ஏறி வருகிறார். அவர் கழுதையின் மேல ஏறி வருகிறார். அப்படியானால் இந்த கால வேளையில அவர் சமாதானத்தின் கர்த்தராய், ஆமே, தம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறவராய், ரட்சிக்கிறவராய். இந்த வசனத்தை எங்க நடந்துச்சு தெரியுமா? மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது எருசலேம் நகரத்திற்குள்ள பவனி போகும்படி விரும்பினார். அப்படி விரும்பும் போது 2 சீஷர்களை அழைத்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகும்படி சொல்லி அங்க சொன்னார். 2ஆம் வசனத்தில் ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து சகரியாவில் சொன்ன வசனத்தை எங்கே நிறைவேற்றினார்? தம்முடைய ஊழியத்தின் இறுதி பகுதியில் அவர் நிறைவேற்றினார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம். அவர் சொல்ல கழுதையும் அதன் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எல்லாரும் போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அவிழ்த்து கொண்டு வந்த போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த கழுதையின் மேல நல்ல சால்வைகளை விரித்தார்கள். நல்ல போர்வையை விரித்து அதன் மேல் இயேசுவை உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்துட்டு இயேசு போகிற அந்த வழி நடுவே ஒலிவ இலைகளை வெட்டி போட்டார்கள். வஸ்திரங்களை விரித்தார்கள். விலையேறப்பட்ட சால்வைகளை விரித்தார்கள். அப்படி விரித்து அதன் மேல் நடந்து போகும்படி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்தவராய் நடந்து போனார். ஆமே, கழுதையின் மேல் அமர்ந்து போனார். 4ஆம் வசனம் சொல்லுது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. இயேசு கழுதையின் மேல் பவனி வந்தார். அப்படி பவனி வரும்போ எல்லாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 9ஆம் வசனம், முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா,
கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொல்லி? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்ன சொல்லி ஆராதித்தார்கள். உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த 10வது வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். இந்த வருஷம் ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போவது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இங்க சொல்லுகிறார், உன் ராஜா வருகிறார், உன் ராஜா வருகிறார். ஆமே, வசனம் தரையில விழக்கூடாது, வார்த்தை தரையில விழக்கூடாது என்றால் சாமுவேலை சந்திக்க கர்த்தர் வந்தாதான் முடியும். ஆண்டவர் வந்து சந்தித்தாதான் சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தைகள் தரையில விழாது. இங்க வாசிக்கிறோம், உன் ராஜா உன்னை சந்திக்க வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? நீதி உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் அவர் வருகிறார். எனவே சபை சொன்னது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சபை சொன்னது உன்னத தேவனுக்கு ஓசன்னா. அவர் சாந்த குணம் உள்ளவராய் ஏறி வருகிறார். சாந்த குணம் உள்ளவராய் சபை நடுவில் வருகிறார். இந்த கால வேளையிலே நம் நடுவில் அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஏறி வருகிறார். அவர் நம் நடுவில் வருகிறார். நியாயம் தீர்க்க அல்ல, ரட்சிக்கிறவராய், சாந்த குணமுள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் தம்முடைய ஜனங்களை சந்திக்க அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் தம்முடைய ஜனங்களை சந்திக்க அவர் கழுதையின் மேல் ஏறி வந்ததை சபை கண்டு சொன்னது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இந்த கால வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா? உன்னதத்தில் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் கர்த்தர் உயர்த்தப்பட்டவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போதாது போதாது, சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா. அவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். உன் இயேசு ஏறி வருகிறார். எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? இந்த 10வது வருஷத்தில் அவர் ஏறி வருகிறார். இந்த 10வது வருஷத்தில் ஆண்டவர் ஏறி வருகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? நீங்க சொல்லுங்க, ஓசன்னா ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லுங்க. அவர் ஏறி வருகிறார். அவருக்கு முன்பாக வஸ்திரங்கள் விரிக்கப்படட்டும், அவருக்கு முன்பாக குருத்தோலைகள் விரிக்கப்படட்டும், அவருக்கு முன்பாக உயர்ந்தவைகள் விரிக்கப்படட்டும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் கர்த்தரை துதிக்கணும். என் குடும்பத்துக்குள் ராஜா வருகிறார், என் வீட்டுக்குள் ராஜா வருகிறார். எதற்கு? ரட்சிப்பதற்காக. சாந்த குணமுள்ளவராய். ஓ ஹalleluya, ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரை உயர்த்துங்க பகலா. நம்முடைய வீடுகளுக்குள் இயேசு வருகிறார். கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் ஏறி வருகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம் வாழ்க்கையில் இயேசு ஏறி வருகிறார். ஓ ஹalleluya. இயேசுவே
எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? ஓசானா தாவீதின் குமாரனுக்கு, ஓசானா ஓசானா தாவீதின் குமாரனுக்கு, ஓசானா. ஆண்டவரை உயர்த்துங்க பகலா. எங்க நடுவில் எழுந்தருளுகிற கர்த்தருக்கு ஓசானா. அது இயேசுவின் ஊழியத்தின் முடிவில், இந்த 9வது வருஷத்தின் முடிவில் அவர் ஏறி வருகிறார், ஏறி வருகிறார். இனி ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும், இனி ராஜ்யம் தேவனுடையதாய் மாறும். இனி கர்த்தர் செயல்பட வல்லவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜா ஏறி வருகிறார். ஓசனா ஜயமே, ஓசனா ஜயமே, ஓசனா ஜயம் நமக்கே. ஓ என்றும் ஓசனா ஜயம் நமக்கே. ஓசனா ஓ ஜயமே, ஓசனா ஜயமே, ஓசனா ஜயம் நமக்கே என்று. ஓசனா தாவீதின் குமாரன் அவர் உட்பிரவேசித்த போது எல்லாரும் அறிக்கையிட்டது ஓசனா ஓசனா. ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். ஆண்டவர் நல்லவர். அவரை ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர் என்ன செய்தார்? 2 காரியங்களை கர்த்தர் செய்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். இயேசு தேவாலயத்துள் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். எழுந்தருளுகிறவர் வருகிறவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆலயத்தை சுத்திகரித்தார், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். அங்கே காசுக்காரர் இருந்தார்கள், புறா விற்கிறவர்கள் இருந்தார்கள், அங்கே அநேக வட்டி வசூலிக்கிறவர்கள் இருந்தார்கள். இயேசு பிரவேசித்து எல்லா ஆசனங்களையும் தள்ளிவிட்டு சொன்னார், இது என் பிதாவின் ஜெப வீடு. அங்கே மனித ஆசனங்கள் தள்ளப்பட்டது, மனித சிங்காசனங்கள் தள்ளப்பட்டது. அங்க சொல்றாரு, என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த கால வேளையிலே நடந்து ஏறி வருகிறவர், கழுதையின் மேலே ஏறி வருகிறவர் என்ன செய்வார் தெரியுமா? மனித ஆசனங்களை தள்ளிவிட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். மனித சிங்காசனங்களை தள்ளிவிட்டு அவர் தம்முடைய திட்டங்களை ஸ்தாபிப்பார். குடும்பங்களுக்குள் ஏறி வருகிறவர் என்ன செய்வார் தெரியுமா? குடும்பங்களுக்குள் இருக்கிற மனித ஆளுகைகள், குடும்பத்துக்குள் இருக்கிற மனுஷ யோசனைகளை தகர்த்து விட்டு தம்முடைய யோசனையை, தம்முடைய ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்துவார். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? இந்த கால வேளையில் ஏறி வருகிறவர் தள்ளிவிட வேண்டியதை அவர்தான் தள்ள முடியும். சில சிங்காசனங்கள் இந்த பகல் வேளையில் தள்ளப்படுவதாக, சாத்தான் வைத்த சில சிங்காசனங்கள் தள்ளப்படுவதாக, சத்துரு வைத்த சில பாரம்பரியங்கள் தள்ளப்படுவதாக, மனிதன் வைத்த சில துர் ஆலோசனைகள் தள்ளப்படுவதாக, மனிதனுடைய திட்டங்கள் தள்ளப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? உங்க தனிப்பட்ட வாழ்வில் ஆளுகை செய்கிற சில மனித ஆளுகைகள், சில பிசாசின் ஆளுகைகள், அந்த சிங்காசனங்கள் இந்த பகல் தகர்ந்து போவதாக. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? ஒருவேளை பலவீனம் சிங்காசனம் போட்டு இருக்கலாம், வியாதிகள் சிங்காசனம் போட்டு இருக்கலாம், தோல்விகள் சிங்காசனம் போட்டு இருக்கலாம். இந்த பகல் ஏறி வருகிறவர் சிங்காசனங்களை கவிழ்த்து போடுவாராக, சிங்காசனங்களை கவிழ்த்து போடுவாராக. இது ராஜாவுடைய பவனி, இது ராஜாவுடைய வருகை. இங்கே அவர் ராஜாவா தம்மை ஸ்தாபிக்கிறார்.
கர்த்தருக்கு ஓசானா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? இவ்வளவு நாள் அங்க காசுக்காரர்கள், இவ்வளவு நாள் விற்கிறவர்கள், இவ்வளவு நாளும் புறா விற்கிறவன் ஆசனம் போட்டு இருந்தான். அவன் சொல்றதான் சட்டம், அவன் சொல்றதான் ஆலோசனை, அவன் சொல்றதா முடிவு. ஆனா என்னைக்கு பவனில ஏறி வந்தாரோ, கழுதையில ஏறி வந்தாரோ, அன்னைக்கு அவர் சொன்னார், இனி என் வீடு, என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, ஜெப வீடு, பிதாவின் வீடு ஜெப வீடாயிற்று. இந்த பகல் ஜெப வீடாய் அங்கீகரிக்கப்படுகிறது. உடவலவ சந்தனா, சில ஆசனங்கள் விழுந்து போகிறது. உடஹதுடாதரா, சாத்தான் போட்டு வைத்த சில சிங்காசனங்கள் தகர்க்கப்படுகிறது. உடஹதரே அதரபலஹதுடா, ஊழியங்களில் சாத்தான் போட்ட சில சிங்காசனங்கள் இப்ப தகர்க்கப்படுகிறது. உடஹதுடாதரா, அதரே உங்களை விழப்பண்ணின சில சிங்காசனங்கள், அந்த பாவத்தில் சிங்காசனங்கள், அசுத்தத்தில் சிங்காசனங்கள் இப்ப தகர்க்கப்படுவதாக. Oh Jesus, hallelujah, 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 hallelujah. எதையெல்லாம் ஜெயிக்க முடியலையோ இப்ப ஜெபிக்கணும். எதையெல்லாம் ஜெயிக்க முடியலையோ இப்ப ஜெபிக்கணும். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். தம்முடைய சிங்காசனத்தை வீட்டுக்குள்ள, தனிப்பட்ட வாழ்வில், சபையில அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி ஸ்தாபிக்கப்படுகிறது. பலிபீடம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தரை துதிங்க. இனி அந்த சத்துரு ஆளுவதில்லை, கவிழ்க்கப்படுவதாக. ஒன்னு தெரியுமா? சிங்காசனங்கள் விற்கிறவர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் நினைச்சாத்தான் ஆராதனை, இவன் நினைச்சாத்தான் ஜெபம், இவன் விற்கிறத வச்சுதான் ஆராதிக்க முடியும், இவன் விற்கிறத வச்சுதான் கர்த்தரை தேட முடியும். அதைத்தான் கர்த்தர் உடைச்சாரு, அதைத்தான் உடைச்சாரு. பலவீனம் நினைச்சு உன்னை பலவீனப்படுத்துச்சு இல்ல, ஆராதிக்க விடல, துதிக்க விடல. பலவீனம் என்ன நினைச்சதோ அதை செய்ய வச்சது. தோல்வி என்ன நினைச்சதோ அதை செய்ய வச்சது. ஆமே, அவமானம் என்ன நினைச்சதோ அதை செய்ய வச்சது இல்ல. இந்த பகல் அந்த சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட்டு போவதாக. இந்த பகல் அந்த சிங்காசனம், உன்னை ஆளுகை செய்த, உன்னை நியாயம் தீர்த்த அந்த சிங்காசனங்கள் விலகுவதாக. Shantana Adaraga Tudadara Rega Tudamanama Shakabalava Udabalava Riantara Atere. Hallelujah, hallelujah, hallelujah. நினைச்சா கூட ஜெபிக்க முடியல, நினைச்சா கூட ஆராதிக்க முடியல, தெய்வத்தோடு நெருங்க முடியல. நெருங்கலாம் நினைச்சா பிரச்சனை, நெருங்கலாம் நினைச்சா போராட்டம். இதெல்லாம் சிங்காசனங்கள், சாத்தான் போட்டு வைத்த சிங்காசனங்கள். அவன் ஆளுகையில ஆராதிக்க விடல, அவன் ஆளுகையில கர்த்தரை தேட விடல. இந்த பகல் சாத்தான் போட்ட எல்லா சிங்காசனங்கள் இந்த ஆராதனையில உடைவதாக, உடைவதாக. சாத்தான் போட்ட எல்லா சிங்காசனங்கள் இப்ப உடைவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி அப்பா. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். எசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்.
அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கோ சொல்லுங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கோ. இவ்வளவு நாள் உள்ள யாரும் வர முடியல, யாரும் ஆராதிக்க முடியல. விற்கிறவருடைய ஆளுகை, விற்கிறவனுடைய போராட்டம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல, என் ஜெப வீட்டில் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்க. ஆராதனை மகிழ்ச்சியாய் மாறப்போது, ஆராதனை மகிமையாய் மாறப்போது. எப்ப தேவ சமூகத்துக்கு போவேன் என்று காத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த ஊழியத்துக்குள்ள விதைக்கிறார். ஓ, இந்த ஊழியத்துல விதைக்கிறார். எப்ப கூடுவோம், எப்ப ஆராதிப்போம், கர்த்தர் எப்ப நம்மை நிரப்புவார் என்று காத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை அவர் விதைக்கிறார். அவர் விதைக்கிறார். ஆமென், ஆமென். சகல ஜனங்களுக்கு இது ஜெப வீடு. இங்கே ஆளுகை செய்வது ராஜாதி ராஜா. இங்கே ஆளுகை செய்வது தெய்வம். இனி விற்கிறவன் அல்ல, இனி விற்கிறவன் அல்ல, காசுக்காரன் அல்ல. ஆளுகை செய்வது ராஜா, ராஜா. அங்க பலிகள் அங்கீகரிக்கப்படும். அங்க பலிபீடத்தில் அங்கீகாரம் வரும். அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சகரியா 9ஆம் அதிகாரத்தில் சில சிங்காசனங்கள் எல்லாம் கர்த்தர் உடைச்சார். அதுல வாஸ்து பாருங்க, 5வது வசனம், சகரியா 9:5. அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சா அதை கண்டு துக்கிக்கும், எக்ரோ நம்பிக்கையற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவின் ராஜா அழிவான், அஸ்கலோன் குடியேற்றிருக்கும், அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தியரின் கர்வத்தை, சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? அஸ்கலோன், காத்சா, எக்ரோன், ஆமே, அஸ்தோத். இவர்கள் எல்லாரும் பெலிஸ்தியாவின் மிகப்பெரிய பட்டணங்கள். நான் ஒரு 4 வார்த்தையில சொல்லி அங்கிட்டு போகிறேன். ஆமே, காத்சா. காத்சா என்பது சாதாரணமானது அல்ல. அபிஷேகத்தின் உச்சத்தில் இருந்த சிம்சோனை விழப்பண்ணின பட்டணம் காசா. அந்த காசா பட்டணத்தினுடைய தெளிலால் ஆமே சிம்சோனையே விழப்பண்ணினாள். அப்ப பாருங்க, காசா எவ்வளவு பயங்கரம். எக்ரோன், எக்ரோனு ரொம்ப பயங்கரம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் ஒருவன் கிராதி வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு கிடந்தான். ஒரு ராஜா அவன் சொன்னான், ஆமே, நீங்கள் எக்ரோனின் தேவனிடத்தில் போய் நான் சுகமாகி பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா என்று விசாரியுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எக்ரோனின் தெய்வம் சுகமளிக்கும் தெய்வம் என்று அன்னைக்கு தேசங்கள் அறிந்திருந்தது. அதுல இஸ்ரவேலின் ராஜாக்களும் இழுப்புண்டு போனார்கள். அந்நிய தெய்வத்தை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாக்களும் போனதுனால கர்த்தர் சொன்னார், ஏறின கட்டில விட்டு இறங்காம செத்து போவேன்னு அந்த ராஜாவுக்கு சொன்னார். அப்ப யோசித்து பாருங்க, காசா மிகப்பெரிய மகிமையில் பிரகாசித்தவனை விழப்பண்ணினது. எக்ரோன் அங்க இருக்கிற தெய்வம் ஆவிக்குரியவனையும் வலிவி போக பண்ணுகிறது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், ஆமே, அஸ்தோத். அஸ்தோத்ங்கிறது சாதாரணமானது அல்ல. இந்த ஊர்ல தான் தாகோன் அப்படிங்கிற கோயில் இருந்தது. அங்க கொண்டு போய் தான் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். அன்னைக்கு ஆண்டவர் தாகோனை முகங்குப்புற விழும்படி கர்த்தர் உடைத்து போட்டார். உடன்படிக்கை அழிக்கிற தேசம், உடன்படிக்கையை சுதந்திரிக்க நினைக்கிற தேசம். பாருங்களா, இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையை தள்ளுபவைகள். கர்த்தர் சொல்றார், இது எல்லாத்தின் கர்வத்தையும் அழிப்பு. 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர், எருசலேமின் குமாரத்தியே கம்பீர
கர்த்தீரி உன் ராஜா உன்னிடத்தில் பாருங்க காசா வேசித்தனோ அஸ்தோத் விக்கிரகம் அது உடன்படிக்கை அழிக்கக்கூடியது, அவன் எக்ரோன் வலிவி போக பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையும் நம்ம பலத்தால் அழிக்க முடியாது. இதை அழிக்க ஒருவர் இறங்கி வந்தார். அதான் சொன்னேன், ஆசனங்களை கவிழ்த்து போடுவார். சாதாரண ஆசனம் அல்ல, வேசித்தனத்தின் ஆசனங்கள் சாதாரண ஆசனங்கள் அல்ல, வலிவி போக பண்ற ஆசனங்கள் சாதாரண ஆசனங்கள் அல்ல, உடன்படிக்கை பெட்டியவை பிடிக்கிற ஆசனங்கள். கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க, என் வீடு கர்த்தரின் வீடு, என் வீடு கர்த்தரின் வீடு. சொல்லுங்க பார்க்கலாம், நான் குடியிருக்கிற வீடு கர்த்தருடைய வீடு. ஓ ரகதரமா சொல்லும் போது சில சிங்காசனங்கள் கவிழுகிறது கவிழுகிறது. வெசித்தன ஆவிகள், வலிவி போக போன்ற ஆவிகள், உடபாலபாதரா ஓ உடன்படிக்கை அழிக்கிற அந்த ஆவிகள் இப்ப அழியட்டும். சொல்லுங்க, என் வீடு கர்த்தரின் வீடு, என் வீடு இயேசுவின் வீடு, அவர் ஆளுகை செய்வாராக. ஹalleluya உடபாலஹதரே ஹalleluya. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். என் வீடு சகல ஜனத்திற்கும் அது ஜெப வீடு, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பலிகள் அங்கீகரிக்கப்படும். அது வரைக்கும் ஆளுகை செய்தன்னு சொன்னது என் வீடு, என் வீடுன்னு ஆளுகை செஞ்சான். ஆனா கர்த்தர் இறங்கின அன்னு அவருடைய வீடாய் மாறினது. ஆமென். இயேசு சொல்றார் இல்லையா, எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். இந்த கால வேளையில ஆண்டவர் மகிமையாய் இறங்கி இருக்கிறார். மகிமையான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்வில் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தெய்வம் செய்ய நினைத்தவைகள் மாறுவது இல்லை. ஆமென். ஒன்று. இரண்டாவது, அவர் என்ன செய்வார்? அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் என்ன செய்வார்? அந்த மத்தேயு 21 அதிகாரம் 16, 15, 16. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ? குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆமே, நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் ஆசனங்கள் கவிழ்க்கப்படுகிறார். அடுத்து அவர் என்ன செய்கிறார்? பாலகர் வாயில துதியை உண்டாக்குகிறார், பாலகர் வாயில பலனை உண்டாக்குகிறார். அந்த வார்த்தையை பாருங்க, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். நான் என்ன சொல்றேன்? அவர் ராஜாவாய் பிரவேசிப்பாரானால் அடுத்த சந்ததிகளை அவர் கையில் எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாலகர் வாயில துதி வரும், பாலகன் வாயில, வாலிபன் வாயில, வாலிப பிள்ளை வாயில துதியை உண்டாக்குவார், பலனை உண்டாக்குவார். அது சாதாரணமானது அல்ல. ராஜ்யம் கவிழ்க்கப்படும் போ, சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படும் போ, வீட்டுக்குள்ள துதி சத்தம், சபைக்குள்ள துதி சத்தம். புலம்புன பாலகன், அழுத பாலகன், அவன் வாயில அவர் துதியை அவர் உண்டாக்குவார், கர்த்தர் உண்டாக்குவார். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? பாலகன் நாவில பலன் உண்டாக்குகிறவர். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆசனங்கள் கவிழ்க்கப்படட்டும், என் வீட்டுக்குள்ள துதி உண்டாகட்டும், பாலகர்கள் துதிக்கட்டும்,
வீட்டில் வளர்ந்து வர பிள்ளை துதிக்கணும். ஆமே, மருமகன் துதிக்கணும், மருமக துதிக்கணும், பேர பிள்ளை துதிக்கணும். வீட்டுக்குள்ள பாலகர்கள் ஓசனா என்று ஆர்ப்பரிக்கணும். வீட்டுக்குள்ள பாலகர்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆசனங்கள் கவிழ்க்கப்படும் போ பாலகர் நாவில் அவர் துதியை உண்டாக்குவார். ஆமென். சங்கீதம் 8வது சங்கீதத்துல பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனம். பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இயேசு துதிங்கிறார். சங்கீதக்காரன் தாவீது எழுதுறார் பலன். பாலகர் வாயில் இருக்கிறது என்னது? பலன். இந்த பலனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கும். யாரு அடக்கும்? பகைங்கனையும். சொல்லுங்க, பகைங்கனையும் பழிகாரனையும். எது அடக்கும் தெரியுமா? பாலகர் வாயில வருகிற பலன்ல, பாலகர் வாயில வர துதியில. ஒன்னு தெரியுமா? உங்க வாலிப பிள்ளை, உங்க பையன், உங்க பிள்ளை ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சுட்டா பழிகாரனையும் பகைங்கனையும் அந்த துதி அடக்கும். அந்த துதி அடக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சுட்டா என் வீட்டுக்குள் இருக்கிற பகைகள் அழியும், பழிகள் அழியும், சத்துருக்குடைய பலன்கள் அற்று போகும். ஏன்? பாலகர் வாயில பலன். இந்த ஊழியத்தில் பாலகர்கள் பெருகட்டும், இந்த சபையில பாலகர்கள் பெருகட்டும், குடும்பங்களுக்குள்ள பாலகர் வாயில பலன் உண்டாகட்டும். அவர்கள் நாவிலிருந்து வருகிற பலன் பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போடும். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகர் வாயில துதி, பாலகர் வாயில பலன். இப்ப பாலகருக்கு வெளிப்பாடு. கல்விமானுக்கு வெளிப்படுத்தாதத, ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாதத கர்த்தர் பாலகருக்கு அவர் வெளிப்படுத்தினார். யோசித்து பாருங்க, அவர் ராஜாவா உட்கார்ந்துட்டா என்னெல்லாம் செய்கிறாரு? பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்துவார், பாலகருக்கு வசனங்களை வெளிப்படுத்துவார், பாலகருக்கு தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். நான் பிள்ளைகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், பிள்ளைகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். இயேசுவிடத்தில் அநேக பிள்ளைகள் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார்கள். ஆசீர்வாதத்தை அவர் தங்கள் தலையில் மேல் கை வச்சு தங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் வந்தார்கள். இயேசு சொன்னார், சீசர்கள் தடுத்த போது இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். நீங்க ஆண்டவர்ட்ட என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன பலப்படுத்துங்கப்பான்னு ஒரு ஆசீர்வாதத்துக்காகிலும் ஆண்டவரத்துல நெருங்கினா உங்க வாயில பலனை உண்டாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீ ஏசப்பாட்ட போய் வேற ஒன்னும் ஜெபம்டா, என்ன ஆசீர்வதியும், என்ன பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும், அவ்வளவுதான். இத மாத்திரம் ஆண்டவர்ட்ட கேளு. அப்படி கேட்கும்போ உன் நாவுல துதிய உண்டாக்குவார், உன் வாயில பலனை உண்டாக்குவார். ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாததை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார், கல்விமானுக்கு வெளிப்படுத்தாததை உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவர் ராஜாவாய் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். நீ கர்த்தரை மட்டும் நெருங்கி பாரு, ஏசப்பா சமூகத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு பாரு, உனக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே தரிசனம். ஜீசஸ். எலும்புகள் உருவாக, நரம்புகள் உடபலவ சந்தனாதர. ஓ, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே
தரிசனம். சொல்லுங்க, தாய் கருவிலே தரிசனம். உருவானது கருவில், வளர்ந்த பிறகு அல்ல உருவாவது. என் தேவன் என் தாயின் கற்பத்துக்குள்ளேயே தரிசனத்தின் சேர்த்து தான் வளர்த்தார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் போது தரிசனத்தை வச்சுதான் வளர்த்தார், தரிசனத்தை வச்சுதான் உருவாக்கினார். நீ எலும்பு, கர்த்தர் ராஜ்யத்தை வெளிப்படுத்துவார். நீ எலும்பு, உன் நாவல பலன வைப்பார். நீ எலும்பு, ஆண்டவர் துதியை உண்டாக்குவார். அது பகைங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கோமா, நான் பிள்ளைகளுக்கு திரும்ப சொல்ற வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம் சொல்லப்படுகிற ஒரு தவறான வார்த்தை தற்குறி. இந்த வார்த்தை எங்க வேணாலும் கேட்கலாம். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல, எதுக்கு பின்னாடி போறான்னு தெரியல. அதனால இந்த உலகம் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறது தற்குறி அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், கர்த்தருக்கு முன்ன இந்த பேரை வாங்கக்கூடாது, தேசத்துக்கு முன்ன இந்த பேரை வாங்கக்கூடாது. யோசேப்புக்கு வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். யோசேப்போடு இருந்தவர் உங்களோடு இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? தானியேலுக்கு வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல, நீங்க படிக்கிற இடத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தற்குறி அல்ல, தேவனுடைய பிள்ளைங்கிறத தேசம் பார்க்கணும், தேசம் பார்க்கணும். உன் நாவல் அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் வைப்பாராக. தேவன் தேசத்தின் நடுவே ஒரு மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒன்று, ஆசனங்களை கவிழ்த்தார். 2, பாலகர் வாயில பலனுண்டாக்கினார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்கள். உன்னுடையவர்கள் நாம் ரட்சிப்புக்குள் நடத்தினவர்கள், நம்மளோடு கூட ஆண்டவரை ஆராதித்தவர்கள், நம்மளோடு கூட கர்த்தரை தேடின அநேகர் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? அடைபட்டிருக்கிற கிணத்துக்குள்ள, தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள, தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள. ஆமே, நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு நபரை பார்த்து நான் இன்ன வரைக்கும் வேதனைப்படுகிறேன். அவர்கள் முகத்தில் கண்ட துக்கத்தை கண்டபோது இவ்வளவு வறண்டு போய் இருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்களை நீங்க தொடணும் அப்படிங்கிற ஜெபம் எனக்குள்ள ரொம்ப ஆழமாயிட்டே இருக்குது. பிரகாசித்த பாத்திரம், ஒரு நாள் மகிமையா இருந்த பாத்திரம், ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்ன பாத்திரம், ஒரு நாள் தேவ சமூகத்தில் எப்ப ஜெபம்னாலும் முன்ன நின்ன பாத்திரம், இன்னைக்கு துக்க முகங்களோடு வெளியே நிற்கிறதை காணும்போ நான் ஆண்டவரை ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தா, எனக்கு ஒரு வாசல் திறந்தா நாம் பேசலாம், நாம் போகலாம். நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்யணும். கர்த்தருக்கு சித்தமானால் யோசித்து பாருங்க, என்னுடையவர்கள் எத்தனையோ பேர் வெளியே தண்ணி இல்லாத குழியில சிக்கி இருக்கிறார்கள். தண்ணி இல்லாத குழியில. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்க சகோதரனா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம், கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரா இருக்கலாம். தண்ணி இல்லாத குழியில அடைபட்டு கிடக்கிற அவனை மீட்டெடுக்க நம்மளால முடியாது. உடன்படிக்கையின் இரத்தத்தால, உடன்படிக்கையின் இரத்தத்தால, சிலுவையில சிந்தின உடன்படிக்கையின் இரத்தத்தால மீட்டெடுக்க முடியும். அவர் சொல்றார், நான் ராஜாவா வருவேன், வந்தா உவமை தண்ணி இல்லாத குழியில அடைபட்டு கிடக்கிறவனை உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுவிப்பேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நானே அப்படித்தானே இருக்கிறேன், நானே அப்படித்தானே இருக்கிறேன், தண்ணி இல்லாத குழியில வாழ்றது போல தானே வாழ்றேன்.
எப்பக்கம் இருள். கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கிறேன், மாற்றத்துக்காய் காத்திருக்கிறேன், ஒரு மாற்றம் வரலையே. தண்ணி இல்லாத குழியில் வாழ்வது போல நான் வாழ்கிறேன் நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு எரேமியாவுக்காக ஒரு புடவை இறக்கப்பட்டது போல இந்த பகல் வேளையில் நம்மை தூக்கி எடுக்கிற நம்பிக்கை என்கிற கயிறு, நம்பிக்கை என்கிற கயிறு நம்முடைய குழிகளுக்குள் கர்த்தர் இறக்கி விடுகிறார். நம்பிக்கை என்கிற கயிறு பிடிச்சு ஏறி வா, பிடிச்சு ஏறி வா. 12ஆம் வசனம் சொல்லுது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவே. இன்றைக்கு ஒருவேளை குழியில கிடக்கிறேன்னு சொல்றீங்களா, கர்த்தர் நம்பிக்கை என்கிற கயிறை போடுகிறார். பிடிச்சு ஏறி வா, பிடிச்சு ஏறி வா. இரட்டிப்பான நன்மை மேல காத்திருக்கிறது, ஏறி வாருங்கள். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் மேல நம்பிக்கையில் ஏறி வா. உன்னை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க, தண்ணி இல்லாத குழி, வெறும் குழி. அதுல சிக்கனவன் தப்ப வாய்ப்பில்லை, அதுல சிக்கனவன் வெளியே வர வாய்ப்பில்லை. சேரும் சகதியும் நிறைந்த குழி, தாகம் தீர்க்கப்படாது, பயம் சூழ்ந்திருக்கும், காரிருள் சூழ்ந்திருக்கும். எப்ப விடுதலை, எப்ப விடுதலைங்க ஏக்கம் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற, நம்பிக்கை உடைய சிறைகளே. நீ சிறையில் தான் இருக்கிற, ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா, கர்த்தர் தூக்கி எடுக்க மாட்டாரா, என் வீட்டை, என் வாழ்க்கைய, என் சபைய, தேசத்தை தூக்க மாட்டாரா, ஒரு ஏக்கம் இருக்குல்ல. இந்த காலவேளை கர்த்தர் சொல்றார், அந்த நம்பிக்கை என்கிற கயிறை பிடிச்சு ஏறி வா, ஏறி வா. உடன்படிக்கையின் ரத்தத்தினால் உன்னை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார், உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் பெரியவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போ கழுதையின் மேலும் கழுதை கொட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் ஆசனங்களை கவிழ்த்து போட்டார். ஏறி வருகிறவர் பாலகர் வாயில துதியை உண்டாக்கினார். ஏறி வருகிறவர் நம்பிக்கை இல்லாமல் விழுந்து கிடக்கிற குழியில கிடக்கிறவர்களை அவர் தூக்கி எடுக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, இனி எல்லாம் யாராவது விழுந்து போனவர்களை நீங்க பார்த்தா உடனே சொல்லணும், என் கூட சர்ச்சைக்குவா, என் கூட ஆராதிக்கவா, கர்த்தர் உன்னை தொடுவார்னு மட்டும் சொல்லுங்க, ஜோமனிட்டு சொல்லுங்க. ஆமே, விழுந்து கிடக்கிற அநேகரை தூக்கி எடுக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார், நம்மளை பயன்படுத்துவார். விசுவாசத்தை விட்டு விலகினவங்க, கர்த்தரை விட்டு விலகினவங்க, தேவனை விட்டு தூரம் நிற்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய அன்பை இழந்தவங்க, இவங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, என் கூட வா, கர்த்தர் தொடுவார்னு சொல்லுங்க. ஆமே, உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த வாரத்தில் அவங்க வருகிற அன்று அவங்களை தொடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவர். இனி நீங்கள் தோத்து போவதில்லை, நீங்க தோத்து போவதில்லை. நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். ரட்சிக்க மாட்டாதபடி கர்த்தருடைய கை குறுகவில்லை. அவர் பெரியவர், பெரியவர். இந்த காலவேளையில் நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர், நம்மை தூக்கி நிறுத்தின ஆண்டவர். நம்பிக்கையற்ற நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, உன் ராஜா வருகிறார். உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, இதோ உன் ராஜா. உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ராத்திரி போய் ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, இதோ என் ராஜான்னு சொல்லுங்க. அவர் ஆளுகை செய்யட்டும், அவர் வாழ்ந்திருக்கட்டும், குடும்பங்களுக்குள் அவர் உயர்ந்திருக்கட்டும். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழாது, அவர் சொன்ன ஒரு வசனமும் தரையில விழாது. அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே முழங்கால் படிடுவோமா இந்த கால வேளையில? ஹல்லேலூயா, ஓசனா, ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே என்றும் ஓசனா. சொல்லுங்க பார்க்கலாம், ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கு
சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் ஓசனா ஓசனா ஜெயமே. ஜெயம் நமக்கே என்றும் ஓசனா. சொல்லுங்க இயேசுவே ஓசனா. ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெய நமக்கே என்றும் ஓசனா. அந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ராஜாதி ராஜாவை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே உயர்த்துங்க பகலாம். இயேசு ராஜாவே அவர் வருகிறார். இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் முடிவில் அவர் வந்தார். அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். இந்த 9வது வருஷத்தின் முடிவில் அவர் ஏறி வருகிறார். கர்த்தர் ஏறி வருகிறார். நம்மை சந்திக்க ஏறி வருகிறார். குத்துவல கண்டை படுத்திருக்கிறவனை சந்திக்க அவர் ஏறி வருகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே ஓசன்னா ஓசன்னா. கர்த்தரை உயர்த்துங்க பகலா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் மகிமைப்படுவாராக மகிமைப்படுவாராக. தாவீதின் குமாரனே மகிமைப்படுவாராக. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உடபலமா சந்தனா அதரபலவ உடியாந்தரே ரேகத்துடாதரா. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. என் வீட்டுக்குள் இயேசு, என் வாழ்க்கையில் இயேசு, என் நடுவில் இயேசு. சொல்லுங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே ஏறி வா ஏறி வா. அவரை பிடித்துக் கொண்டு ஏறி வா. உன்னை வாழ வைக்க, தண்ணீர் இல்லாத குழியில் இருந்து உன்னை தூக்கி எடுக்க உன் நேசர் வல்லவர். உன் நேசர் வல்லவர். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தண்ணீர் இல்லாத குழியில் இருந்து ஏறி வா. அந்த வெறுமையிலிருந்து சொல், என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அவரே ராஜா. சொல்லுங்க. அவரே. கண்ணை மூடிடணும். ஒருத்தர் கூட வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த தண்ணி இல்லாத குழியில் இருந்து ஏறி வா ஏறி வா. கர்த்தர் நம்பிக்கை என்கிற கயிறுகளை உன் மேல போடுகிறா. உன் மேல போடுகிறா. நம்பிக்கை என்கிற கயிறு, நம்பிக்கை என்கிற கயிறு பிடிச்சு ஏறி வா. நீ நம்புகிறவர் உன்னை கைவிட மாட்டார். நீ நம்புகிறவர் உன்னை விடுவிக்க வல்லவர். நீ நம்புகிறவர் அந்த இருளை விட்டு வெளியே கொண்டு வர அவர் வல்லவர். நீ நம்புகிறவர் உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். உடபலவ சந்தனா அதரகதுடா ரிக்கமனமதரா. நீ நம்புகிறவர் கல்லறை என்கிற குழியை விட்டு வெளியே வந்தவர். வெளியே வந்தவர். நீ நம்புகிறவர் கல்லறை என்கிற குழியை விட்டு வெளியே வந்தவர். கபாபா ஷகதுடாதரா அதரகடதரா ஓரபாலா கதரா. நீ ஆராதிக்கிறவர் ஓ கல்லறை என்கிற குழியை விட்டு வெளியே வந்தவர். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை ஆட்கொள்வதாக. Kabalaba shantere udadara tudadara albaratere udadara manahatara adere shakabala baudiantara. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? இயேசுவே இயேசுவே பிதா அவரை எழுப்பினது போல நம்மை எழுப்ப வல்லவர். நம்மை எழுப்ப வல்லவர் பிதா. அவரை உயிர்ப்பித்தது போல நம்மை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவர். காலாமா ஷேகெதரே ஔடபால பௌடியாந்தராதரா. இயேசு பெரியவா. ரெண்டு கரம் உயர்த்தி தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம்
தாய் கருவிலே தரிசனம். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தோடு, இந்த சபையோடு, ஜபங்களில் நீங்கள் தோல் கொடுத்து நிற்கிறதுனால கர்த்தர் ஒன்றும் சும்மாலாம் விட மாட்டா. தோல் கொடுத்து நிற்கிறதுனால கர்த்தர் வெறுமையாலாம் விட மாட்டா. உங்களை மகிமையாய் நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். ஏன்னா நாம் நிற்பது அவருடைய பிரசன்னத்தில், நாம் நிற்பது அவருடைய மகிமையில். இங்க நிற்கிறவனை அவர் வெறுமையா விடமாட்டார், வெறுமையா விடமாட்டார். அவர் மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவர். வாலிப பிள்ளைகள்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மிடத்தில் வருகிற ஆண்டவரே. இத ஒரு வார்த்தை சொல்லு, உம்மிடத்தில் வருகிற ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் உம்மிடத்தில் வருகிறேன். நீங்க சொல்லும் போதே உங்க வாயில துதி உண்டாகட்டும். நீங்க சொல்லும் போதே உங்க நாவில பலன் உண்டாகட்டும். நீங்க சொல்லும் போதே உங்க இருதயத்துக்குள்ள வெளிப்பாடுகள் வரட்டும். சொல்லுங்க, இயேசுவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். சொல்லுங்க இந்த வார்த்தை, இயேசுவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். இயேசுவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். என்னை கையில் எடுத்துக்கோங்க, என்னை கையில் எடுத்துக்கோங்க, என்னை கையில் எடுத்துக்கோங்க. என் நாவுல பேலன், என் வாழ்க்கையில் ஒரு பேலன், என் இருதயத்தில் ஒரு பேலன், உம்முடைய பேலன் என் மேல அமர்வதாக. ஹல்லேலூயா. தாய் கருவிலே தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம். நம்முடைய ஊழியங்களுக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த ஊழியங்களை வளர செய்ய போறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆசனங்களை கவிழ்த்து போட்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறபடியினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னுடையவர்களை உடன்படிக்கை இரத்தத்தினால் மீட்பேன்னு சொன்ன நம்முடையவர்கள் நிறைய பேர் வெளியே இருக்கிறார்கள். கரம் உயர்த்தி, எங்களுடையவர்கள், எங்களோடு இருந்து ஆராதித்தவர்கள், எங்களோடு இருந்து கர்த்தரை தேடின அநேகர் இன்னைக்கு வெளியில கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறார்கள், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தொடணுமே, கர்த்தர் தொடணுமே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை கர்த்தர் தொடணுமே, என்னுடையவர்களை கர்த்தர் தொடணுமே. என்னுடையவர்கள் அநேக வெளியில நிற்கிறார்கள், அவர்களை கர்த்தர் தொடணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் இரத்தத்தினால் கர்த்தர் மீட்பாராக, உடன்படிக்கையின் இரத்தத்தினால் கர்த்தர் மீட்டெடுப்பாராக. நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாட்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 9 வருஷங்களா இந்த ஊழியத்தில் ஆண்டவர் செய்கிற அதிசயங்களுக்காய், கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெறுமையில் ஆரம்பித்தோம், இன்னைக்கு உம்முடைய மகிமையில் நிற்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து இன்னைக்கு நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்று. கர்த்தர் எங்களை இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்கா கர்த்தருக்கு நன்றி அப்பா. கடந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மெய்யாகவே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனங்கள் எங்கள் நடுவில் ஸ்தாபிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் ஸ்தாபிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலிபீடங்கள் எங்கள் நடுவில் கொழுந்து விட்டு எறியட்டும். உம்முடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தும், நன்மையினால மூடும் தேவாசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அமரட்டும். கிருபையும் சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.